இன்றைய தினம் சிவரகசியமும் நாம் செய்யும் நற்பயன்களும் என்ற தலைப்பில் சிலவற்றை பார்ப்போம். ஒரு குருவும் சில சீடர்களும் ஒரு ஆசிரமத்தில் இருந்தார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட சீடன் மட்டும் குருவிடம் பார்க்கடல், அமிர்தம் இதுபோல் விஷயங்களை படித்துவிட்டு, புராண கதைகளை படித்துவிட்டு எனக்கும் அமிர்தம் வேண்டும் என்று குருவிடம் கூறுகிறார். அப்பொழுது குருவோ தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த சீடனுக்கு அமிர்தத்தை குடிக்க வேண்டிய புண்ணியம் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் அடிக்கடி கேட்கும் காரணத்தால் அந்த சீடனுக்கு ஒரு செம்பில் அமிர்தத்தை கொடுத்து, இதை நீ நேராக உன் வீட்டிற்கு போ, இடையில் இதை தரையில் வைக்கக்கூடாது, உன் வீட்டிற்கு சென்ற பின் குடித்துக்கொள் என்று கூறுகிறார். அந்த குறிப்பிட்ட சீடனும் அதை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு நேராக வீட்டிற்கு நடந்து வருகிறான். அப்பொழுது கடுமையான தாகம் ஏற்படுகிறது. அந்த செம்பை கீழே வைக்கக்கூடாது. ஆகவே இடையில் வழிப்போக்கன் ஒருவர் வருவதை அறிந்து அவரிடம் இதை கொடுத்துவிட்டு போகலாம் என்று முடிவு செய்கிறான். ஆனால் இதில் அமிர்தம் என்று சொன்னால் குடித்து விடுவான் வழிப்போக்கன். ஆகவே விஷம் என்று சொல்லி, தம்பி இதை சிறிது நேரம் வைத்துக்கொள், விஷம் இருக்கிறது, நான் நீர் அறிந்துவிட்டு வந்து வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். அந்த வழிப்போக்கனோ தீராத வயிற்று வலியால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார். ஆகவே தாங்க முடியாமல், வயிற்று வலி தாங்க முடியாத காரணத்தால் அந்த செம்பு அமிர்தத்தை குடித்து விடுகிறார். விஷம் என்று சொன்ன காரணத்தால் வழிப்போக்கன் குடித்து விடுகிறான். மீதி அந்த சீடன் நீர் அருந்திவிட்டு வந்து பார்க்கும் பொழுது என்ன நடந்தது, அதில் உள்ள நுட்பங்கள் என்ன, இந்த விஷயத்தை அடுத்த காணொளியில் பார்ப்போம். இன்றைய தினம் சிவரகசியமும் நாம் செய்யும் நற்பயன்களும் என்ற தலைப்பில் சிலவற்றை பார்ப்போம். ஒரு குருவும் சில சீடர்களும் ஒரு ஆசிரமத்தில் இருந்தார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட சீடன் மட்டும் குருவிடம் பார்க்கடல், அமிர்தம் இதுபோல் விஷயங்களை படித்துவிட்டு, புராண கதைகளை படித்துவிட்டு எனக்கும் அமிர்தம் வேண்டும் என்று குருவிடம் கூறுகிறார். அப்பொழுது குருவோ தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த சீடனுக்கு அமிர்தத்தை